Hey guys, welcome to Jenny's Kitchen. இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக ரொம்ப டேஸ்ட்டாக பூந்தியே இல்லாமல் வீட்டிலே லட்டு செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது கொஞ்ச நேரம் ஹீட் ஆகட்டும். இந்த சைடு பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக உப்போ லைட்டாக சோட்டா மாவும் சேர்த்துருக்கேன். ஏன்னா சோட்டா மாவு சேர்த்திங்கன்னா லட்டு கொஞ்சம் சாஃப்ட்னஸாக டேஸ்ட்டாக வரும். ஸோ கொஞ்சம் போல் சேர்த்துக்கிட்டு இப்போ தண்ணியை நான் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நான் வீடியோவில் காட்டுறேன் இல்லைங்களா, இது போல் இருக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கும். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் ஊற்றிக்கலாம். இது ஊற்றினக்கப்புறம் 1 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடணும். ஏன்னா ரொம்ப க்ரன்ச்சியாக ஆகக்கூடாது. க்ரன்ச்சியாக ஆச்சுன்னா லட்டு வராது. ஸோ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் போதே நம்ம எடுத்துடணும். இது எடுத்து ஆற வச்சதுக்கப்புறமா நான் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி இந்த மாதிரி கொரப்பாக எடுத்துக்கிறேன். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நான் 2 கப் அளவுக்கு கடலை மாவுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த பக்கம் கொதிக்கட்டும். இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் நெய் போட்டு முந்திரி பருப்பு வறுத்துக்கிறேன். உங்களுக்கு ராஸ்மல் வேணும்னா நீங்கள் பச்சையாக கூட போட்டுக்கலாம். எனக்கு கீழே வறுத்து சாப்பிட்றது பிடிக்கும். ஸோ அதனால் நான் வறுத்துக்கிறேன். திருப்பி நான் வந்து சர்க்கரை பாகில் ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ தேவையான அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்து 1லேருந்து ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். கம்மி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. இது போல் வந்து கொதிச்சா போதும். இந்த டைமில் நான் வந்து பூந்தி சேர்த்துக்கிறேன். நான் அரைச்சி வச்சுருந்த பூந்தி மாவும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ஊற வைங்க. நான் லாஸ்ட்டாக வந்து நெய்யும் சேர்த்துக்கிட்டேன். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய் சேர்த்தும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச நட்ஸு முந்திரியும் இதில் சேர்த்து நல்லா உங்களுக்கு டைட்டாக ரவுண்ட் ஷேப் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, ஃபைனலி லட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.